நம்ம வந்து சோஃபார் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட புக்ஸில் உள்ள எல்லா சமயம் மேக்ஸிமம் 100% நான் வந்து பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 100% சிலபஸ் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். 100%, நாட் 90%, 100% சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? சம்ஸ் வேணா ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம். நம்ம எல்லா ஃபுல் சம்மையும் நடத்த முடியாது. முக்கியமான சம்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறேன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் 100% இது வந்து உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம். இது வந்து 100% ஃப்ரீ தான். நீங்கள் படிக்கணும், பாஸ் பண்ணணும், நிறைய சிஏ வரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். இதுக்கு என்னால் முயற்ற முயற்சிகளை செஞ்சிருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னாக்கா, புக்ஸை நல்லா படிங்க, இந்த வீடியோ டுட்டோரியல்ஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. எல்லா சமயம் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ட்ரிபிள் தான், நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ட்ரிபிள் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எல்லா சமயம் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நடத்துகிறேன்னாக்கா, நான் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு சமயம் போட்டு பார்ப்பேன். திருப்பி கஷ்டமாக வரைக்கும். தட் இஸ் நாட் இது மெமரைஸ் பண்ணின்றதில்ல, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுன்றது தான் இன்னும் முக்கியமான இது. கான்செப்ட் புரியாமல் நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து எதுவுமே புரியாது. அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அங்கே போனோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து கையை பிடிச்சி பார்த்தாருன்னா என்னன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி நம்ம ஒரு சம்மை பார்த்தோம்னா இது என்ன சம்மு, இது எப்படி போடணுன்றதை நம்ம மைண்டில் ஓடணும். அப்போ கான்செப்ட் இருந்தால் தான் மைண்டில் ஓடும். ஓகேவா? அப்போ மைண்டில் கான்செப்ட் ஓடும்போது அது எப்படி வரும்னாக்கா, இந்த கான்செப்ட் எப்படி செட் ஆகுனாக்கா ப்ராக்டிஸ். புக்கில் இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பாருங்க. இல்லஸ்ட்ரேஷனோட தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் சம்ம வரைக்கும் பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் கம்பேர் யுவர் இல்லஸ்ட்ரேஷன் வித் இது உங்களுடைய சம்மையும் இல்லஸ்ட்ரேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணிங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த தப்பு பண்ணோம், இது என்ன, எந்த பாயிண்ட்டை விட்டுறோம் நம்ம அப்படின்ற பாருங்கள். இன்ஃபேக்ட் உங்களை நடத்தும் போதே பை ஓவர் சைட்லேயோ இல்லை இதுலேயோ நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். திருப்பி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவேன். திருப்பி உதவ பார்க்கும்போது இந்த தப்பாக பண்ணியிருக்கிறோமே, ஏன் இந்த தப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் வந்து தவறுதலாக பை ஓவர் சைட்டாக விட்டு போயிருப்பேன். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும். உங்களுக்கு நான் நடத்திய ஒவ்வொரு சம்மும் நான் ப்ராக்டிக்கலாக போட்டு பார்த்து உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். புக்கை வச்சு நான் பார்க்கறது கிடையாது. நான் போட்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது தப்பு ஏதாவது பார்த்துட்டு அதன் பிறகு தான் புக்கை பார்ப்பேன். புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸில் தப்பு ஏதாவது வந்ததுன்னா அதன் பிறகு ரெக்டிஃபை பண்ணுவேன். நான் வந்து புக்ஸினுடைய எக்ஸாம்பிளை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நடத்துறது கிடையாது. ஈவன் நடத்துகிற நானே ப்ராக்டிஸ் பண்ணி நடத்தும் போது நீங்கள் மார்க்கில் எக்ஸாமில் மார்க் எடுக்க போகிறவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். இது இட்ஸ் எ ப்ரொஃபஷனல். திருப்பி சொல்கிறதுனா இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் நாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறோமோ அது எவரெல்லாம் நம்ம மைண்டில் நிற்கும், அதுதான் இதாக இருக்கும். இன்றைக்கி ஜஸ்ட் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் இன்டர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் பேசிக் தெரியாமல் நம்ம இன்டரில் போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா படிங்க, படித்து பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டுட்டோரியலில் பார்த்ததில் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுக்கணும் நினச்சிங்கன்னா அந்த ஃபீஸு உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டாக தான் இருக்கணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அது போதும் எனக்கு. நீங்கள் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நம்பிக்கையோட. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சப்ஜெக்டோட அது எப்படி பண்ணணும் அப்படின்றத மீண்டும் சந்திக்கிறேன். இப்பொழுதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.